அனுபவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமார் முன்பாய் நிற்பதற்கு பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவர்கள் தொய்ந்து போயிருக்கிறாங்களே, நீ ஜெபமாக பண்ணுங்கள். நாம் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த மாசம் நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருப்பான். ஆமென். புது சிருஷ்டியாய் இருப்பான். பழசெல்லாம் ஒளிந்து போயிடும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக உங்க வாழ்க்கையில் இருந்த எல்லாமே ஒளிந்து போய்விடும். எதுவே நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக இருந்த வறுமை, தரித்திரம், சாபங்கள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள், குறைவுகள், பணப்பிரச்சனைகள் எல்லாமே அது மாறும். எல்லாமே புதிதாகும். எல்லாமே புதிதாகும். நம்புறீங்களா? எல்லாமே வசனம் போய் சொல்லாதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டினா யாருன்னா, மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள ஒரு ஆட்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்லுது, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கதோமுக்கு தேவன் சொல்லுகிறார். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வார்த்தை என்ன அழகுனா, அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுமன்றி நமது நோக்கங்கள், எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் யாவையும் தேவன் புதிதாக மாற்றி விடுவார். உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய பலவீனங்கள், வியாதிகள், செயல்களை எல்லாவற்றையும் தேவன் புதுசாய் மாற்றி விடுவாராம். வாழ்க்கையை மாறுதல் அடைவீர்கள். அப்படி அடையாதவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள் என்று அர்த்தமா? புரியுதா? கவனிங்க, நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டாவே உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்யற காரியங்கள். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நீங்க எல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? ஆமா. ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் சொன்னார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போக முடியாது. அப்போ கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியாய் இந்த வார்த்தையை தியானம் பண்ண. புது சிருஷ்டினா என்ன? புது சிருஷ்டி என்றால் என்ன? அதான் பார்க்கிறோம் இல்லையா? அவனுடைய நோக்கங்கள், எண்ணங்கள், அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி அவன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. புது சிருஷ்டி. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. கொலேசியர் 3ஆம் அதிகாரம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கலாம். 11-10 வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன். புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். புரியுதா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான். அந்த புது மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு என்னன்னா, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்தச்சேதனம் உள்ளவன் என்றும் ஒன்றுமில்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும்
சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருப்பார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். போட்டிருக்கான், பரிசுத்த ஜாதின்னு போட்டிருக்கான். 1 பேர் 2:9 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனம். உங்க சொந்தக்காரர் யாரு? இயேசுநாதன் சொல்லு. எங்க சொந்தக்காரு ஐஏஎஸ் ஆபீசர், எங்க சொந்தக்காரு அதுல மிலிட்டரியில இருக்காரு இல்ல, எங்க சொந்தக்காரு இயேசுநாதர் தான் போட்டிருக்கா. 2:9 வாசிங்கம்மா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப நீங்க யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கைதட்டு. எத்தனையோ சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ளல, நீங்கள் பாக்கியவான்கள். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அவருக்கு சொந்த ஜனங்கள். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட பாடுபாடு அப்படி உணர்ந்து பாடணும். சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே. புரியுதா? அப்ப சொந்தம் என்று நான் ஒரு அனாதை பாஸ்டர். யார் சொன்னா? நான் திக்கற்றுவ பாஸ்டர். யார் சொன்னா? ஒரு ஆள் எனக்கு அம்மா அப்பா இல்ல பாஸ்டர், நான் அனாதை. வாயை அச்சிடுவேன். உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உனக்கு தாய் போல தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் இல்லையா? ஒரு நல்ல சகோதரன் இயேசு இருக்கிறார். நான் இனி உங்களை நான் உங்களை இனி என்னை சிநேகிதன் என்று சொல்லுவார். புரியுதா? இயேசு யார் தெரியுமா? நல்ல சிநேகிதர், நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பன், நல்ல ஃப்ரெண்டு. ஆமா, புரியுதா உங்களுக்கு எல்லாம்? அப்படிலாம் தெய்வத்தை பாருங்க. தெய்வத்தை எங்க தூரமா வச்சு பார்க்காத. இல்ல, அவர் உன் ஃப்ரெண்டு இல்லையா? ஸ்தோத்திரம். உன் நல்ல தகப்பன். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ கவனிக்கணும். அப்போ ஒரு புது சிருஷ்டி எப்படி இருப்பானா, புது மனுஷன் எப்படி இருப்பானா, கவனிங்க. அவன் கிரேக்கன் சொல்ல மாட்டான், யூதன் சொல்ல மாட்டான், நாயுடுன்னு சொல்ல மாட்டான், நாக்கின்னு சொல்ல மாட்டான், முதலியாருன்னு சொல்ல மாட்டான், செட்டியாருன்னு சொல்ல மாட்டான் இல்லையா? அவருன்னு சொல்ல மாட்டான், இவருன்னு சொல்ல மாட்டான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். புரியுதா? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த சிந்தை உனக்குள்ள வந்துட்டா. இல்ல பாஸ்டர், எங்க சொந்தக்காரங்களா, எங்க சொந்தக்காரன் உனக்கு பரலோகம் கொண்டு விசாக்க போறான், சொந்தக்காரன் உனக்கு ஆபத்தை உதவி செய்ய போறான். புரியுதா? நம்ம நிறைய முறை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறோம். இங்க தெளிவா சொல்றாரு, அவன் தான் புது சிருஷ்டி. அவன் வாழ்க்கையில் எல்லாம் புதுசா மாறிடும். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையும் இல்லை, சுயாதீனம் ஒண்ணும் கிடையாது, புறஜாதியான ஒண்ணும் கிடையாது இல்லையா? கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. அவங்க தான் புது சிருஷ்டி. ஆமென் சொல்லுங்க. அவங்க தான் புது சிருஷ்டி. அடுத்த வருஷம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு. அப்போ புது சிருஷ்டி எப்படி இருக்கணும்? இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நம்ம யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். எப்படி இருக்கு? நம்ம உருக்கமான இரக்கம் உள்ள ஆளா இருக்கணும். இரக்கம் உள்ளவரே. உனக்கு இரக்கம் இருக்கா? நான் இரக்கம், நான் மாறாதவர். உனக்கு இரக்கம் இருக்கா? ஒரு ஏழைக்கு உதவி செய்யறியா? ஒரு பிச்சைக்கார பார்த்தா ஹெல்ப் பண்றியா இல்லையா? உங்களுடைய பிச்சைக்கார ஆட்களுக்கு வலது கை அறியாம இடது கையில ஹெல்ப் பண்றியா? தான தர்மம் பண்றியா இல்லையா? ஒரு அழிந்த போற ஆத்மா பார்த்தா உனக்குள்ள ஒரு மனதுருக்கம் வருதா? இல்லன்னா நீ புது சிருஷ்டியே கிடையாது. ஆமா சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை பார்த்தா உன் இருதயம் இயேசு போலவே என்ன பண்ணும்? ஐயோ பிதாவே,
இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவர்கள் தொய்ந்து போய் இருக்கிறாங்களே, நீ ஜெபமாவது பண்ணுவ. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இயேசு அந்த மக்களை பார்த்து அவர் திரளான ஜனங்களை கண்ட உடனே அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல எப்படி இருக்காங்க? அவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். உனக்கு மேய்ப்பன் இருக்காரா? யாரு? நோ, அவரு. நானே நல்ல மேய்ப்பன். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார். உன்னை அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். அவர் உன் ஆத்மாவை தேற்றுகிறார். தம்முடைய நாமத்து நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இருக்காரா நல்ல மேய்ப்பன்? புரிஞ்சுட்டா? ஆனா அவங்களுக்கு மேய்ப்பனே கிடையாது. அவங்கள பார்த்த உனக்கு என்ன வரணும்? அடப்பாவுமே, மனதுருக்கம் வரணுங்க. ஐயோ, மேய்ப்பு இல்லாத ஆடு. ஒரு ரட்சிக்கப்படாத இல்லையா ஒரு விசுவாசி நீ பார்த்தினா உனக்குள்ள மனதுருக்கம் வரணும். மனதுருக்கம் வரலன்னா நீ புது சிருஷ்டி இல்லைன்னு அர்த்தம். நீ கிறிஸ்துக்குள்ள இல்லை, நீ மறுபடியும் பிறக்கன்னு அர்த்தம். நீ உண்மையா கர்த்தருக்குள் பிறந்திருந்தா ஒரு அழிந்து போற ஆத்மா பார்த்த உடனே இயேசு போலவே உனக்கு மனதுருக்கத்தின் ஆவியான கிரியை செய்யணும். மனதுருகி அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். இல்லையா? அதான் இரக்கம். புரியுதா? மனதுருக்கம் இருக்கா உனக்கு? இல்ல நான் நல்லா இருந்தா போதும் பாஸ்டர், என் பிள்ளை கூட நல்லா இருந்தா போதும் பாஸ்டர், அதுக்கு தான் இரவும் பகலும் உபவாசம் போடி போக மாட்டேன் பாஸ்டர், நீ பரலோகமே போக மாட்டேன். உன் சிலுவை தான் இயேசு சுமந்துட்டார, நீ இன்னும் ஏன் உன் சிலுவையே சுமந்துன்னு அர்த்தம்? உன் சிலுவையை விட்டுட்டு அடுத்தவன் சிலுவையை தூக்கி சுமந்து போ. புரியுதா? ஆமா, இயேசு என்ன சொல்ற? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைனா அவன் மற்றவன் சிலுவை. உன் சிலுவை இயேசு சுமந்துட்டார். புரியுதா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த அழிந்து போற ஆத்துமாக்களை பார்க்கும் போது கேட்கும் போது இல்லையா ஸ்தோத்திரம், தெய்வத்தை நோக்கி செபிக்கணும். நேற்று என் ஒய்ஃப் சொன்னாங்க, கவனிங்க, முந்தா நேற்று அவங்க ஆட்டோல வரும்போது ஒரு முஸ்லிம் அம்மா இங்க வந்து இறங்கினாங்க. அவங்க ஆட்டோ விட்டு இறங்க முடியல. ஏன்னா அவங்க இப்போ ரம்ஜான் இல்லையா, அவங்க காலை 6 மணிக்கு சாப்பிட்டா அதான் நைட் 6 மணிக்கு தான் சாப்பிடணும். அவங்களால முடியல, மயக்கம், தள்ளாடுறாங்க. இருந்தாலும் என் ஒய்ஃபு வாங்கம்மா தண்ணி, ஐயோ தண்ணி குடிக்கூடாது, அல்லாஹ் அடிச்சிடுவாரு. என்ன வைராக்கியம் இல்லையா உனக்கு? இந்த லெந்து நாட்கள்ல டீ குடிக்கிற, ஜூஸ் குடிக்கிற, பிரியாணி துண்ற, பூ வைக்கிற, இல்லையா ஒரு குறை வைக்கிறது கிடையாது. போ முஸ்லிம் கத்துக்குங்க, புறஜாதி மக்கள் கத்துங்க. அவங்க இந்த சபரிமலை போது 40 நாள் அவங்க விரதம் எடுக்கும் போது பாருங்க, பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க எல்லாமே பயபக்தியா உட்கார்ந்துருக்கும். உனக்கு ஒரு பயபக்தி இல்லை இல்லையா? உனக்கு லெந்து நாள் வந்தாலும் சரி, குட் ஃப்ரைடே வந்தாலும் சரி, ஈஸ்டர் வந்தாலும் சரி, உனக்கு எல்லாமே ஒண்ணுதான். அப்போ நீ புது சிருஷ்டி இல்லைன்னு அர்த்தம். இரக்கம் உள்ளவர்களாயும் தயவு உள்ளவர்களாயும் மனத்தாழ்மை. கவனிங்க, ஒருவன் மறுபடியும் பிறந்துட்டானா அவனுக்குள்ள அந்த பெருமை, மேட்டிமை, அகந்த, ஆணவம் எல்லாம் போயிடும். அவனுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை, இயேசுவை போல ஒரு மனத்தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் தேவனுடைய ரூபமா இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சீஷர்களுடைய கால்களை கழுவி இல்லையா தம்முடைய அன்பை விளங்க செய்தார். ஆனா கிறிஸ்தவன் தான் நீ பெருமை பிடிச்சு அடிக்குது. கொஞ்சம் பலப்பட்ட உடனே பேய் வந்து மேல உட்கார்ந்துக்குது. அடிக்கடி நம்ம பின்னாடி பார்க்கணும் இல்லையா, பின்னாடி திரும்பி பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன்,
கண்ணீரோடு கர்த்தாவே, இல்லையா? அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நமக்கு வருதா அந்த நன்றிலாம் வருதா? அன்னைக்கு எப்படி இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டோம் இல்லையா? சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, இந்த இயேசுநாதர் புண்ணியத்துல நீ ஏதோ 3 வேளை கஞ்சி கிடைக்குது, நல்ல துணிமணி கிடைக்குது, அதை நினைச்சு பாக்குறியா? உனக்கு எப்படி பெருமை வரும்? தாழ்மலை இருக்கணும் உனக்குள்ள. நமக்கு பெருமையே இருக்கக்கூடாதுங்க. அது பிசாசுடைய ஒரு தந்திரம். ஹல்லேலூயா. ஆமா, வாழ்ந்திருக்கும் தெரியணும், கற்றுக்கொள்ளணும். கார்ல போக கத்துக்கணும், சைக்கிள் போக கத்துக்கணும், நடந்து போக கத்துக்கணும். ஐயோ, நான் நடக்க முடியாதுங்க. ஏமா அன்னைக்கு நடந்தேம்மா, அன்னைக்கு நடந்தேன், இன்னைக்கு பாஸ்ட் 4 கார் குத்துக்கிறாரு. சரி, சந்தோஷம், தோத்தரும். என்ன வரக்கூடாது? ஒரு நரம்பு தூக்கக்கூடாது. புரிஞ்சிட்டா? ஒரு தாழ்மை இருக்கணும். அன்னைக்கு ஏன் கோயிலோ கெதியா கிடப்பில்ல, இன்னைக்கு கோயிலுக்கு வரையா பிசி பாஸ்டர், பொண்ணு டியூஷன் போடணும், புள்ள டியூஷன் போகணும், புருஷனுக்கு அது பண்ணணும், இதை பண்ணணும், வீட்டை பெருக்கணும், துவைக்கணும். ரைட். அன்னைக்கு இதே வேலை தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து எசப்பா 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 எசப்பா, உண்மை விட்டா யாரும் இல்லை எசப்பா. நீ எங்க போச்சு அந்த தாழ்மை? அன்னைக்கு உண்மை விட்டா யாரு? கோயில் திறக்கிறானே இல்லையோ, இது திறந்து உள்ள வந்துட்டு இன்னைக்கு இது உபாஸ் பாஸ்டர், பிசி பாஸ்டர், சில்வித்யான், ஐயோ பாஸ்டர் முடியவே முடியாது பாஸ்டர், எக்ஸாம் நடக்குது பாஸ்டர். நீ என்ன பண்ண போற? எவ்வளவு உருண்டாலும் ஓட்டதான் ஓட்டும். புரியுதா? நீ உட்கார்ந்து அவனு ஊட்டு 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 ஊட்டினா கூட அவன் 35 மேல எடுக்க மாட்டான். ஏன்னா அவரு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறவர் அவரு. கடவுளை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு போனீங்கன்னா, நான் சொல்றேன், தேவனுடைய மனுஷனா சொல்றேன், உனக்கு டைரி எழுதி வச்சுக்கோ. நான் இந்துவா இருக்கும் போது SSLC முடிச்சேன். அப்போ இங்க இருக்கிற அந்த மாரியம்மா கோயில் தான் கும்பிட்டு போவேன். ஒரு சப்ஜெக்டோட ஃபெயில் கிடையாது. பக்தி இருந்துச்சு, ஆனா யார் மேல வைக்கணும் எனக்கு தெரியல. ஆனா அப்பவே இயேசு என் பக்தியை பார்த்து 5 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண வச்சாரு. 1ஆம் கிளாஸ் இருந்து 11th வரையும் ஃபெயிலே கிடையாது. எங்க அப்பா 10 வருஷம் செத்து போயிட்டாரு. ஆனா கர்த்தருடைய கிருபை. அப்போதான் புரிஞ்சுட்டேன், இயேசுநாதன் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. டேய், நீ ஆடு மேய்க்கணும்டா, நீ மந்து மேய்க்கணும்டா, அதனால கொஞ்சம் படிடான்னு அவர் தான் என்னை உற்சாகப்படுத்தி இருக்காருன்னு இப்பதான் யோசிக்கிறேன். புரியுதா? தாழ்மை இருக்கணுங்க, தாழ்மை இருக்கணுங்க. கொஞ்சம் கூட நமக்கு என்ன வரக்கூடாது, பெருமைக்கு நம்ம இடம். அது பிசாசுடைய ஆவி. ஏன்னா அவன் தான் சொன்னான், நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், வானத்துக்கு அண்ணாண்ட என்ன பண்ணுவேன், என் சிங்காசத்தை போடுவேன்னு சொன்னா ஒரே அரை விட்டு கீழ் தண்ணா பாருங்க. நீ பிசாசா சுத்துறாங்க. புரியுதா? ஆண்டவர் நம்மளை வச்சாரா, அங்கே இருந்து ஆண்டவர் சோத்திரம் பண்ணு. பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. இல்லையா? உன் கையில பல கோடி வரலாம். ஒரு முறை இப்போ ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ஜனாதிபதி இருந்தார். புஷ் நினைக்கிறேன். புஷ் அவரும் ஒரு மனைவியும் ஒரு முறை ஏதோ ஒரு பகுதிக்கு கார்ல போறாங்க. போகும்போது பெட்ரோல் முடிஞ்சு போச்சுன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல நின்று பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக கார் நின்றுச்சு. அந்த பெட்ரோல் பிடிக்கிறவன புஷ் மனைவி பார்க்கறாங்க. பார்த்தா 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. அவங்க கார் விட்டு இறங்கி அவங்க கூட உட்காந்து பேசியிருக்காங்களா. ஏய், நல்லா இருக்கேடா, எப்படா இருக்கு, என்னடா பெட்ரோல் அடிக்க வந்துட்ட, அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்களா. இவர் பார்த்துனே இருக்கிறாங்க. யாரு? ஜனாதிபதி ஒய்ஃப். பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் பிடிக்கணும் கூட கொஞ்சம் பேசின்னு இருக்கிறா.
சரி பெட்ரோல் முடிச்ச பிறகு நம்ம அந்த கார்ல ஏறினாங்க. கார் புறப்பட்டுச்சு. அப்ப கேட்ட, யாருமா அது நீ பேசினது? யாருமா? என் கூட படிச்சவன். அப்படியா? சரி 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 சரி, நான் உன்ட்டு ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்டார். சரி, நீ 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 என்ன விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி சொல்லிச்சான், நீ பெட்ரோல் பங்க்ல இருந்திருப்ப, அவன் ஜனாதிபதி ஆயிட்டு இருப்பான். நீ என்ன அழகான தாழ்மையான பதில் பாருங்க. சோ தாழ்மை இருக்கணும். எந்த மனுஷனையும் தாழ்த்துகிறவரும் எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவரும் அவர் ஒரு ஆள் தான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னார் சொல்றா, எந்த மனுஷனையும் தாழ்த்துகிறவர் எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவர். வாசிமா, நல்ல வசனம் அது. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தான் தரித்திரம் அடைய செய்கிறவர். ஐஸ்வர்யம் தாழ்த்துகிறவரும். ஒரே நாள்ல உனக்கு தரித்திரம் வந்துடும், ஒரே நாள் உனக்கு ஐஸ்வர்யம் வந்துடும். எப்படியோ நீ உனக்கும் தெய்வத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் தான் இல்லையா? தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர்களை பிரபுக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாமே செய்கிறவர் அவர்தான். ஆமென். ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தா கவுனி, நீ பணக்காரன் ஆயிடுவான், அவன் ஏழை ஆயிடுவான். அப்போ கவுனிங்க, தரித்திரம் அடைய பண்ணுகிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், உயர்த்துகிறவர், தாழ்த்துகிறவர் இல்லையா, போட்டு தள்ளுகிறவர், அதுவும் போட்டிருக்கு பைபிள்ல. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். உன்னை கொல்றவரும் அவர்தான், உன்னை உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அல்லதான் மனத்தாழ்மையா நடந்துக்கோன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென். மனத்தாழ்மையா நடந்தா இதுல நெகட்டிவ் ஒண்ணு உனக்கு நடக்காது, பாசிட்டிவ் நடக்கும். மனத்தாழ்மை விட்டுட்டு உனக்குள்ள கொஞ்சம் நரம்பு துடிச்சுன்னா இத சொன்னதெல்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நல்ல வார்த்தையை சொல்லுங்க பாஸ்டர், அதான் நல்ல வார்த்தை சொல்றேன். ஆமென் இல்லையா? நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, நெகட்டிவ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ கவனிங்க, மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் கொலோசியர், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? ஆமா, மோசே பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் சாந்த குணமுள்ள இருந்தான். கர்த்தரே அவனுக்காக யுத்தம் செய்தார் இல்லையா? பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு பெரிய சண்டை நடக்கு, மோசே அமைதியா இருக்கிறாரு. ஏன்? யுத்தம் கர்த்தருடையது. சாந்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, 3ஆம் அதிகாரத்துல சாந்தமாயிருங்கள், நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு. பொறுமை அவசியம். அவன் தாங்க புது சிருஷ்டி. எத்தனை பொறுமை இருக்கு? பொறுமை அது ஒரு கனி தெரியுமா? பொறுமை என்பது ஆவியின் கனி. இருக்கா? பொறுமை இல்லையா? அப்ப நீ ரிசர்வ் பண்ணிடு. ஆவியின் கனி இல்லைன்னா, கர்த்தர் கோடாலி எங்க வச்சிருக்காரு? வேறு அருகே வச்சிருக்கிறார் ஆண்டவர். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டு உண்டு அக்கினியிலே போடப்படும். பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லைன்னா தோத்துறோம். நான் சொல்லல, தெய்வம் தான் சொல்றாரு. அவன் தான் புது சிருஷ்டி. இயேசு கற்றுக் கொடுத்தாரா? அவர் கன்னத்துல அடிக்கிறாங்க, தாடி மயிரை புடுங்குறாங்க, தலைமல முள் குறிட வச்சு அடிக்கிறாங்க, கண்ணை கட்டிட்டாங்க. உன்னை அடிச்சவன் யாரு சொல்லு கேட்டா இயேசுபடுது அமைதியா இருந்தார். உபத்திரவங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில அமைதியா இருங்கள். அவன் தாயா உண்மையான கிறிஸ்தவன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் இல்லையா? விசுவாசிக்கிறவன். நீ கர்த்தரை விசுவாசினா உனக்கு பதற்றமே வராது, அவர் பார்த்துக் கொள்வார். உண்மைதானே? உண்மைதானே? பதற்றம் வரக்கூடாது, பொறுமை இழந்துடக்கூடாது. குடும்பத்துல பொறுமை ரொம்ப அவசியம்.
புருஷன்கிட்ட பேசும்போது பொறுமையா பேசணும் இல்லையா? இன்னைக்குதான் வாசிச்சேன் நீதிமொழிகள் 15 2ஆம் வசனம். கடும் சொற்கள் கோபத்தை உண்டாக்கிடுமா. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ என்ன சொற்கள்? பொறுமை இல்லைன்னா கடும் சொற்கள் வந்துடும். கடும் சொற்கள் வந்தா கோபம் வந்துடும். எத்தனை பேர் கடும் சொல் யூஸ் உன்னை கட்டி என்ன பிரயோஜனம்? அவனை பாரு, எது விடுக்கான பாரு, பகுதி விடுக்கான பாரு இல்லையா? அவன் எப்படி பொண்டாட்டி வச்சுக்கலாம் பாரு. சொல்லாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போ இல்லையா? கடும் சொற்களை நீங்க பயன்படுத்தினா அது கோபத்தை உண்டாக்கிடும். ஆமென். ஆமா. அப்போ அவர் கனம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. புருஷர்களே உங்க மனைவியை கனம் பண்ணுங்கன்னு பயில் போட்டுக்குது. அவர் வேற கனம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏமா கை வீங்கி இருக்கு, என்னது கனப்படுத்திட்டாருங்க. ஏமா கை வீங்கி சின்னது கனப்படுத்திட்டாருங்க. ஏமா கை ஒடிஞ்சு சின்னது கனப்படுத்திட்டாருங்க. என்ன ஏன்? பொறுமை இல்லைங்க. தேவையான வார்த்தை பேசிட்டங்க. எப்படி உனக்கு அந்த வார்த்தை வரும்? கர்த்தருடைய பிள்ளைல மறுபடியும் பிறந்திருக்குல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசு போல பொறுமை இருக்கணும்ல. அவர் தான் நீ தரிச்சு கொண்டிருக்கிறேன். பொறுமை இல்லைன்னா இல்லையா? ஸ்தோத்திரம். பொறுமை இல்லைன்னா கடும் சொற்கள் வரும். கடும் சொற்கள் வந்தா கோபம் வந்துடும். கோபம் வந்தா தோத்திரம். நீ தேவ பிரசன்னத்தை இழந்துருவ. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள். அவன் தான் அவன் உண்மையான புது மனுஷன். புரியுதா? கவனிங்க. நிமிர்ந்து உட்காருங்களேன். நான் நேத்து எங்க ஊழிக்காட்ட சொன்னேன். விக்கில்ஸ் வர்த் கேள்விப்பட்டீங்களா? விக்கில்ஸ் வர்த் 15 பேர் உயிரோடு எழுப்பின ஆளு. அவர் பொண்டாட்டியோட செத்துட்டாங்க, அவங்களையும் உயிரோடு எழுப்பினார். அவர் புரிஞ்சுட்டா? சரி. அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அவர் ரட்சிக்கப்படல, இந்த அம்மா தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. பேதுரு சொல்றாரு, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம், உங்க கற்புல நடக்க பார்த்து போதனையின்றி ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவன் தான் மறுபிறப்பு அடைஞ்சவங்க. எத்தனை மனைவிகள் புருஷன் இன்னைக்கு கோயில் வந்திருக்காங்க? கை வத்தி காட்டுங்க. எத்தனை? அதான் உங்க புருஷன் வந்திருக்கா கோயிலுக்கு? வந்திருக்காரா? கை வத்தி காட்டுங்க. பாருங்க, 25% தான் இருக்கு, 75% இல்லை. காரணம் இது புது சிருஷ்டி ஆகல. புது சிருஷ்டி ஆகல. கவனிங்க. அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, இவர் ரட்சிக்கப்படல. அந்த மாதிரி சர்ச்சில் அந்த அம்மா கொஞ்சம் ஆக்டிவ்னால பாஸ்டர், ஏமா நீ தான் இந்த 3 நாள் கூட்டம் வச்சிருக்கிறோம், நீ தான் எல்லாத்தையும் செய்யணும், நீ தான் தலைவின்னு பொறுப்பு கொடுத்துட்டாரு. தோத்திரம். இந்த ஆள் ரட்சிக்கப்படாத ஆளு. ஆனா அந்த அம்மா பாருங்க, அவங்க வேக வேகமா எழுந்து நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு அவங்க டைனிங் டேபிள் வச்சுட்டு, கவனிங்க, புருஷன் வரையும் காத்திருந்து, எங்க பாஸ்டர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு வேண்டி எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன், நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் 10 மணி வந்துடும். அவர் போகக்கூடாதுட்டாரு. அவரு இல்லைங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, கட்டாயம் போகணுங்க, பர்மிஷன். அவரு முடியவே முடியாதுன்ட்டாரு. நம்ம போயிட்டாங்க. தம்மா போயாச்சு. கூட்டம் முடிச்சுட்டு வந்தா வீடு லாக் ஆயிட்டு. வீடு பனி. அமெரிக்காலாம் பனி இல்லையா? பனி. ஸ்தோத்திரம். எவ்வளோ தட்டி பார்த்தாங்க, திறக்கல. அப்படியே கதவோடு கதவா உட்காந்து ஒட்டிட்டாங்க அவங்க. பொழுது விடிஞ்சு கதவை திறக்கிறாரு. நம்ம தூக்குற டப்புனு கேள்வி வந்துட்டு. சரி, இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் நீங்க பண்ணிருப்பீங்க. பாஸ்டர், நான் மனுஷாவே இருந்துக்க மாட்டேன் பாஸ்டர், அவனை கொலை பண்ணி நான் கோயில் ஜெயிலுக்கு போயிருப்பேன் பாஸ்டர். சரி. ஆனா அந்த அம்மா டப்புன்னு கதவு தந்துரு மீண்டாங்களா? ஏன்னு ஹலோ டார்லிங், ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணுன்னு கேட்டாங்களா? இந்த ஒரு வார்த்தை தான் அவர் ரட்சிக்கப்பட்டாரா, இயேசு ஏற்றுக்கொண்டார். நீ சொல்லுவியா? படுபாவி, நீலாம் மனுஷனாடா? அம்மா மிருகத்து பத்தாலா, மனுஷன் பத்தாடா? உன்ன ராத்திரிலாம் ஒரு பொண்ணு பணியில் இருக்கிறா, கதவு தட்டுற, ஒண்ணு கேட்கல அந்த அம்மா. ஹலோ டார்லிங், ஹவ் ஆர் யூ, நல்லா நல்லா தூங்குனீங்களா, ஸ்தோத்திரம், இப்போ இன்னைக்கு காலம் உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணுன்னு கேட்டாங்களா? அந்த ஒரு வார்த்தை அவர் இயேசு ஏற்றுக்கொண்டாரா? மறுபிறப்பு,
மறுபிறப்பு மன்னி, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அழகா சொல்ற கொலோசியர்ல வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு, குறை இல்லாத மனுஷன் கிடையாதுங்க பிரதர் சிஸ்டர். குறை இல்லாத மனுஷனோ மனுஷியோ யாரும் இல்ல, குறை இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். தவறு பண்ணியிருந்தா காலில் விழுந்துடணும். குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சாரா? இன்ன வரைக்கும் உன்னை மன்னிக்கிறாரு. நீங்களா பர்ஃபெக்டா இருக்கீங்களா? பர்ஃபெக்டா இருக்கீங்களா? இல்ல. கவனிங்க, ஏசப்பா கையில் ஒரு தராசு இருக்கு. அதுல போட்டார்னா மெனே மெனே தெக்கல் உப்பர் சின், நீ தராசுல நிற்கப்பட்டு. ஆமா, அவர் தராசு ஒண்ணு வச்சிருக்காரு. உன் தராசுல ரெண்டும் பேலன்ஸா இருக்கும். ஆனா அவர் தராசு பிடிச்சான்னு வச்சுங்க, நீ டவுன் ஆயிடுவா, அவர் தராசு மேல ஏறிடும். அவர் தராசு உன்னை போட்டார்னா இல்லையா, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் ஆயனும் சகாயன். என்ன? ஆனா இன்னும் இயேசு உன்னை மன்னிச்சு 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 பிதா சொல்றார். பிதா ரொம்ப ஒரு கரெக்டான ஆளு. சொல்றாரு, இந்த மரம் ஏன்பா தோட்டத்தை கெடுக்குது? எது இது வேஸ்டா உட்காது இல்லையா? கனி கொடுக்கல, 3 வருஷம் ஆயிட்டு கனி கொடுக்கல, வெட்டுன்ட்டார் ஆண்டவர். தோட்டக்காரன் இயேசு, அப்பா இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா அவன் தாங்க உனக்காக மண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுநாதருக்கு உண்மையாயிரு, இல்லைன்னா என்னைக்கோ பிதா போட்டு இருப்பார் உன்னை. என்னைக்கோ நீ ஐசியூ சொல்றாரு போட்டுக்குது இல்லையா? நீ ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு ஒரு நாள் உன்னை கொண்டு போய் ஐஸ்ல வைப்பாங்களே, அப்ப போட்டுருக்குமா ICU, நான் உன்னை காண்கிறேன். அன்னைக்கு ஆடல, யாருமே பார்க்கல, ஆடல, ஆனா நான் உன்னை பார்க்கிறேன். ICU புதர் தம்பி, ICU நான் பாஸ்டர் சொல்றாருங்க. ICU இயேசு இல்லனா நீ ICU, இயேசு இருந்தோம் ஆட்டான்னா நீ ICU. அவர் அதான் சொல்றாரு, எல்லாருக்கும் குறை இருக்கு, நீ நின்னு பாரு. பாஸ்டர் ரொம்ப கோபப்படுறார் பாஸ்டர். ஆமா, நீ நின்னு பாரு, நின்னு பாரு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நிக்க முடியாது, தலை பிச்சுக்குவேன். இன்னைக்கு உன் தள்ள முடி இருக்கு, நீங்க 10 நிமிஷம் நெல்லு, தலை பிச்சுன்னு தெரு தெருவா லோலோடு பைத்துக்கணும். எதுவுமே அதை ஆமன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், ஒன்னு வச்சு நான் சமாளிக்க முடியல பாஸ்டர். நீங்க ஒரு 10 100 குடும்பம் 200 குடும்பம் 500 குடும்பம் வச்சுக்கின்னு இல்லையா தோத்துறோம். பகல்ல தூங்க விடுதா விட மாட்டுது, நைட்டு தூங்க விடுதா விட மாட்டுது. ஐயா உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும், டைம் இருக்கா? ஏமா நீ தான் போன் போட்டுட்டு நான் எடுத்துட்டேன், டைம் இருந்தா என்ன, டைம் இல்லைன்னா பேசுது பாருங்க, கதை கதையா பேசுது. ஏமா பாயிண்ட் மட்டும் சொல்லுமா, பாயிண்ட் மட்டும் சொல்லுமா. உங்களுக்கு சொன்னா புரியாது பாஸ்டர், நான் ஆரம்பத்தில் வரேன். 1985 பாஸ்டர், நான் பிறந்தனா பாஸ்டர். சரி 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 சொல்லு, கல்யாணம் ஆச்சா பாஸ்டர்? சரி சரி சொல்லு. வேண்டாம், தூங்க விட மாட்டுது. தூங்கினாலும் தூக்கம் படுத்தா தூக்கம் வர மாட்டுது. 10 நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம் நீ பாஸ் வேலை செய். பிச்சின்னு லோடு தெருத்தரும் அலைவேன். ஆனா கிருபினால வண்டி ஓட்டு. எனக்கு நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான், ஆனா தேவ கிருபை இருக்கிறதுனால இல்லையா. ஆமா, என்ன வந்தாலும் நம்புவேன், எனது இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். புரியுதா? கிருபை இருக்குல்ல தாங்க இந்த ஊழியம் செய்யறோம். இதுதான் ஒவ்வொருத்தரும் பண்ற வேலைக்கு. ஐயோ கடவுளே, ஆண்டவர் மட்டும் என் ஷூட் பண்றதுக்கு ஒரு கிருபை கொடுத்தா இந்த கோயில ஒத்தாள் இருக்க மாட்டான். இயேசு உயிர்ப்பிச்சாராம், அடக்காராதனை பண்ணல. எங்கேயுமே இயேசு யாருக்கும் அடக்காரம் பண்ணல. மோசைக்கு ஒரு நாள் தான் இயேசு அடக்காரம் பண்ணாரு. மத்த இயேசு உயிர்ப்பித்தாரே தவிர அடக்காராதனை பண்ணல. அண்ணா நான் ஒரு படி மேல் அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான், என்னை விட அதிகமா செய்வான். சூட் பண்ணிடுவான்.
கேட்டா சொல்லுவேன், நீங்க தான் சொன்னீங்க என்னோட நீ அதிகமா செய்வேன்னு சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே சொல்லுவேன். செஞ்சிட்டியாப்பா? செஞ்சிட்டேன். என்ன பண்ண? போட்டு தள்ளிட்டேன். கிருபை. குறை இருக்கு, குறை இருக்கு. கிறிஸ்துவ மன்னிச்சார்ல, மன்னி. எவ்வளவு பாஸ்டர் மன்னிக்குது? சாவர வரைக்கும் மன்னி, வர வழி இல்லை சொல்லிட்டாரு அவர்தான். மன்னி 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 மன்னி. நாங்களும் அவங்களை அப்படிதான் மன்னிக்கிறோம். இல்லையோ? ஆமா. 7 மணிக்கு வானா 7:30 வர, 7:30 வானா 8க்கு வர, 8 மணிக்கு வானா 9க்கு வர, இல்லையா? 6 மணிக்கு வானா 6:30க்கு வர, 5க்கு வானா 5:30க்கு வர. என்னையோ சரி நேரத்துக்கு வந்திருக்கிய நீ? தசமாம் கூடணும் கொடுக்குறியா? ஜெபம் பண்ணா ஜெபம் பண்றியா? பைல் வாசனம் பைல் வாசிக்கிறியா? ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யறியா? ஒன்னும் செய்த கிடையாது. அப்புறம் இயேசு எப்படி உன்னை மன்னிப்பாரு? நமக்கு வேலை ஒரு நீ புது சிஷ்யனா குறை இருக்கு, அவர் உன்னை மன்னிச்சார்ல, நீ மன்னிக்கணும். பேதுரு கேட்டான், எத்தனை முறை மன்னிக்கணும் ஆண்டவரே? ஒரு நாளைக்கு 770 முறை. ஒரு நாளைக்கு மாத்திரம் 490 முறை மன்னிக்கணும். ஏசப்பா, ஒரு வருஷத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு 490 முறை. உனக்கு மினிமம் 70 வயசு வச்சுக்க, உன் ஆயுசு நாள் எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 × 490 கணக்கு போடுங்க பார்க்கலாம். 70 × 490, 7 5 35. சரி இல்லையா? ஒரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்க, 7 5 35. 35,000 இல்ல 3 லட்சமா தெரியல, அவ்வளவு தூரம் நீ மன்னிக்கணும், நீ சாகர வரைக்கும். நான் கோயில் வரல பாஸ்டர், முடியாது. அப்படி ஒருத்த ஞானசாந்த கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான். எங்க ஞானசாந்த கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சேன், அவன் உற்சாகமா வந்து ஏத்துக்கிட்டான். அப்புறம் பொல்லாத ஆவி இன்னொரு பொம்பளை வச்சுட்டான். அப்போ யாரோ சொல்லிக்கிறான், நீ கோயிலுக்கு போறியப்பா, இப்படி 2வது மணி வச்சு கூடாது, அதான் கஷ்டமா இருக்கு, நான் ஞானஸ்தானத்துல அதை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மகாபுரம் கடலிட்டு போயிட்டு அவன் 3 பேரும் முக்கிய ஏத்துட்டான், கேன்சல் ஆயிட்டான். அட பாவி, ஞானசத்தம் பேரு ஜீவபுஸ்தகம் ஏற்றாரு, உன்னால கேன்சல் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் நீ போகணும். புரியுதா? யாராவது சொன்னா சொல்லிட்டு ஞானசத்தை கேன்சல் பண்ணாது, அவர் உன்னை கேன்சல் பண்ணிடுவாரு. உன் பேரு ஜீவபுஸ்தகம் எழுதியாச்சு, எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆமா. அப்போ கிறிஸ்து உன்னை மன்னிச்ச மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க? நீங்களும் வாய் வர மாட்டுத, வாய் வரணும், மன்னிக்கணும் பாஸ்டர் முடியல சொல்லு, அவர் கிருபை கொடுப்பார். எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 490 முறை. 770 எவ்வளோ? ஒரு நாளைக்கு. அவன் தான் புது சிருஷ்டி, அவன் தான் புது சிருஷ்டி. நீ சிபிஎம் ஆயிரு, நீ பெந்தகோஸ்தா இரு, நீ செக்கினாவை இரு, நீ ஏஜியா இரு, இல்லையா? நீ சிஎஸ்சி ஆயிரு, நீ லூத்ரனா இரு, நீ ஆர்சி ஆயிரு. நீ புது சிருஷ்டினா இந்த வார்த்தைக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சு ஆகணும். இல்ல ஏதி குத்து போயிரு, ஞானசத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிரு, எல்லாம் வாங்க மகள் போலாம். நோ, முடியவே முடியாது, முடியவே முடியாது. அடுத்தது இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கைத்தட்டுக்க பார்க்கலாம். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணணுமா? அன்பை தரித்துக் கொள்ளுதல் அர்த்தம், நான் சஃபாரி தரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் புடவை தரித்துக் கொண்டிருக்கிறேன், அதே போல நீங்க அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். முடியுமா? முடியுதா? நமக்கு அன்புனே நான் தெரியல. மனுஷ அன்பு இருக்கு, சுபாவ அன்பு இருக்கு, தெய்வ அன்பு இருக்கிறது. மனுஷ அன்பு இருக்கு, நீ கொடுத்தா அவன் கொடுப்பான், மனுஷ அன்பு. சுபாவ அன்பு இருக்கு, அந்த மாடு அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் என்ன பண்ணும்? பால் கொடுக்கும், அது சுபாவ அன்பு.
ஆனா தெய்வ அன்பு இருக்கு இல்லையா, தெய்வ அன்பு இருக்கு இல்லையா, மன்னிக்க முடியாதவனையும் நேசிக்க முடியாதவனையும் நேசிக்கதாங்க அது தெய்வ அன்பு. அன்பு ஏன்னா நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்க ஆண்டு எப்படி இருக்காரு? நீங்க எப்படி இருக்கணும்? உங்க முகத்தை பார்த்தா இல்லையா அன்பின் சொருவி எப்படி தெரியணும். நான் வேற செய்தி தான் கொண்டு வந்தேன், அவன் மாத்தி விட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த மலைக்கு போறாரு, மருவ மலைக்கு போறாரு. வாசிங்க 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். டிரான்ஸ்மென்ட் ஆயிட்டார். புரியுதா? நீ ஜோமன உட்கார்ந்தாவே நீ மறுரூபத்துல வந்துடணும். கிறிஸ்துவின் அன்பு உன் முகத்துல வரணும். மோசே 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்றாரு, அவர் முகத்தை யாரும் பார்க்க முடியல. நீ 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்றியே, உன் முகத்தை இல்லையா பேய் பார்த்துன்னு தானே இருக்கு. பிரகாசம் இருக்கா உன் முகத்துல? பாரு, ஒரு முகத்திலும் பிரகாசம் பாரு. எவ்வளவு மாவு வச்ச, எவ்வளவு சுனோ போட்ட, எவ்வளவு மேக்கப் பண்ண, ஆனா மூஞ்சி பாருங்க இல்லையா, இருட்டு கடை அல்வா கூட நல்லா இருக்கும். நோ, உன் முகத்துல தேவ பிரசன்னம் இருக்கணும். கருப்பா இருந்தா கூட நீ அழகா இருக்கணும். கருப்பா இருந்தாலும் அதான் பைபிள் சொல்லுது, சூலமித்தியே நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்குடி, அது பிரசன்னம் இல்லையா. சிலது வெள்ளை உழு, யாரும் கோச்சிக்காது, வெள்ளை உழு மாதிரி இருக்கும். வெள்ளை உழு பார்த்து உழு மீன் பார்த்து வெள்ளைக்காரன் அழகா இருக்கானு பார்த்தியா? வெள்ளைக்காரன் அழகு கிடையாதுங்க. இந்தியாவிலேயே அழகானவங்க பெண்கள் இந்தியாக்காரன் தான். உலகத்திலே அழகான பெண்கள் இந்தியர்கள் தான். கை தட்ட அப்படிதான் சொன்னேன். நானா பாஸ்டர்? நான் சொல்லமா, ஒரு இது சொல்லுது. வெள்ளைக்காரன் அழகா இருப்பானா? வெள்ளைக்காட்சி அழகா இருப்பாளா? வெள்ளை உழு மாதிரி இருக்க தவிர அழகு இருக்காது. நீங்க தான் இல்லையா எல்லா விதத்திலும் அழகு. ஜெபம் பண்ணா முகம் பிரசன்னம் வந்துடும், பிரகாசம் வந்துடும். மோசே முகத்தை யாரும் பார்க்க முடியல, துணிதான் போட்டு பார்த்தாங்க. ஆனா உன் முகத்தை பேய் பார்க்குது, பேய் மனுஷன் பார்க்கிறான். உன்னை பார்த்தா மயக்க சிவன் இல்ல, உன் புருஷன் தவிர எவனும் முகத்தை பார்த்தாலும் அவன் மயக்க சிக்கல் விடணும். விடுறானா? இல்ல பாஸ்டர், கிட்ட வந்து பார்க்கறான் பாஸ்டர். அப்போ உன் முகத்துல தேவ பிரசனை இல்ல, பேய் பிரசனை இருக்கனால அது இழுக்குது உன்னை. உண்மைங்க இது. இயேசு கல்வாரி சிலுவையில கொண்டு போறாங்க, புடிச்சிட்டாங்க. இயேசு யாரை பிடிக்க வந்தீங்க? நான் தான் சொன்ன. எல்லாம் போட்டு பண்ணிட்டான் பாருங்க. வேண்டானா பயில் படிச்சுக்கிறீங்க நீங்க? யாரை பிடிக்க வந்தீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் தான். அப்படி சொன்ன எல்லாம் கேள்வி பண்ணிட்டான் பாருங்க. நீ அப்படி சொன்ன வீடானா? அப்போ என்ன இல்லை, உங்களை அந்த பிரசன்ஸ் இல்லை.